அண்ணே அண்ணே விஷயம் தெரியுமாண்ணே? தன்னோட அப்பா நடிகரா அரசியல்வாதியா இருந்தாலும் தன்னோட சொந்த உழைப்பால அர்ப்பணிப்பால இன்னைக்கு ஒரு ஆக்டரா வளர்ந்திருக்காரு. அவர் யாருன்னு தெரியுமா? ஆரம்பத்துல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சு பின்னணி பாடகரா, உதவி இயக்குனரா, இப்போ சக்சஸ்ஃபுல் டைரக்டரா ஆயிட்டாரு. அவர் யாருன்னு தெரியுமா? அவர்தான் ஆக்டர் கென் கருணாஸானே. 2001ல பிறந்தாரு. 2013ல ரகலபுரம் படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிக்க ஆரம்பிச்சாரு. டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்துல ஆக்டர் தனுஷ் நடிச்சு வெளியான அசுரன் படம் மூலமா ஒரு நடிகரா அங்கீகாரம் கிடைச்சது. வாத்தி, திருச்சிற்றம்பலம், ராயன் படங்கள்ல ஆக்டர் தனுஷ் அவர்கள் கிட்ட உதவி இயக்குனரா வேலை செஞ்சாரு. இப்போ 2026ல தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து யூத் படம் எடுத்தாரு. படத்தோட பட்ஜெட் 7 கோடி, இப்போ 20 கோடியை தாண்டி வசூல் செஞ்சு சூப்பர் ஹிட் படமா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஃப்ரீயா மியூசிக் பண்ணியிருக்காரு. யூத் படத்தை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம தானே பாட்டு எழுதி ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. ஆக்டர் தனுஷ் அவர்கள் பட்டறையில் வந்த மியூசிக் டைரக்டர் அனிருத், ஆக்டர் சிவகார்த்திகேயனுக்கு அடுத்ததா ஆக்டர் கென் கருணாஸ் ஒரு இளம் நடிகரா வளர்ந்திருக்காரு. ஆக்டர் தனுஷ் அவர்கள் தன்னோட மகன்னு சொல்ற அளவுக்கு, தன்னோட அப்பாவான கருணாஸ் அவர்கள் பெருமைப்படுற அளவுக்கு தன்னோட உழைப்பால முன்னேறி இருக்காரு. ஆக்டர் கென் கருணாஸ் ஃபியூச்சர்ல மாஸ் ஹீரோவா வருவாரா இல்ல தரமான டைரக்டரா வருவாரா? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கனே.